ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம கிழங்கா மீன் வச்சு இந்த ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். இது வந்து வஞ்சர மீனோடு செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்காது, ஃபிஷ் பன் ஃப்ரை மாதிரி இருக்கும். பன் மாதிரி சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினோடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறினோடனே நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிருக்கிற மிளகு, சீரகம், சோம்பு, மல்லி விதை, 4 காஞ்ச மிளகாய், 8 பூண்டு பல், சின்ன துண்டு இஞ்சி, கரம் மசாலா ஃப்ளேவருக்காக 3 கிராம்பு, பட்டை, கொஞ்சம் பூ. இது எல்லாமே எண்ணெய் சூடேறினதும் ஒன்றாவே போட்டுக்கலாம். இது எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். எண்ணெயில் இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்ல மிளகெல்லாம் பொரிஞ்சு வரட்டும், நல்ல கலர் நிறம் மாறட்டும். அது வரைக்கும் நல்ல எண்ணெயில் இதை பொரிய வைக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நிறம் மாறிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இறக்கும் போது மஞ்சள் பொடி ஆட் பண்ணி ஒரு முறை அப்படியே வதக்கிக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் நம்ம எல்லாத்தையும் வறுத்து மாற்றியாச்சு. கருக்க விட்டுறக்கூடாது, கருகி போயிடக்கூடாது. நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் எல்லாமே மிளகு, சோம்பு, சின்ன ஜீரகம், அதுக்கப்புறம் மல்லி விதை, காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, கரமுக்கு தேவையான 3 பட்டை, 3 கிராம்பு, 3 பூ, அவ்வளோதான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே சின்ன ஸ்பூனில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் 1/2 கிலோ மீனுக்கு தான் யூஸ் பண்ணுறேன், அதனால சின்ன ஸ்பூனில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து கருகாமல் வறுத்து எடுத்தாச்சு. இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இப்போ ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மீன் மசாலாவுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். மீன் மசாலாவுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு முட்டையை நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா எவ்வளோ கலக்க முடியுமோ அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு லைமை ஸ்க்வீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் 1/2 லைம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் லைம். 1/2 லைமை நான் ஸ்க்வீஸ் பண்ண போகிறேன். 1/2 லைம் போதுமானது. நம்ம 1/2 kg மீனுக்கு தான் நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கோம், அதனால 1/2 லைம் போதுமானது. விதைகளை நான் எடுத்துடுங்க. நான் எடுத்துட்டேன், பட் 1 2 மிக்ஸ் ஆகுது, அதை நம்ம எடுத்துடலாம் கையால். விதை இருந்துச்சுன்னா கசக்கும், ஸோ நல்லா ஸ்பீஸ் பண்ணியாச்சு. விதைகளையும் எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைமு, எக்கு இதெல்லாம் சேர்ந்து அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் பார்த்தோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். இப்போ ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து இதில் கலந்து விட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி 1/2 kg கிழங்கா மீன் எடுத்திருக்கோம். இப்போ கிழங்கா மீனில் நல்லா மசாலா உள்ளெல்லாம் வச்சு நல்லா 1/2 hour ஊற வச்சிடணும். மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு வாங்க இப்போ மசாலாவை ஆட் பண்ணலாம். நல்லா மசாலாவில் டிப் பண்ணிவிட்டு நல்லா உள்ளெல்லாம் டிப் பண்ணி ஊற வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். மீன் மேலே நல்லா மசாலாவை ஆட் பண்ணி நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். 1/2 hourக்கு அப்புறம் நம்ம தோசைக்கல் வச்சு மீனை வறுக்க ஆரம்பிக்கலாம். 1/2 hour ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வாங்க மீனை வறுக்கலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் நல்லா சூடேறினோடனே நல்லா 6-7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானோடனே நம்ம மீனை ஒன் பை ஒன்றா ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கிழங்கா மீன்.
நம்ம இன்றைக்கி கிழங்கா மீனை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கிழங்கா மீன் வந்து வறுவலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதை தான் நம்ம இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் செஞ்சிட்ருக்கோம். மசாலா ஆட் பண்ணாமல் நல்லா நம்ம எல்லா மீனையும் இது மாதிரி வச்சிடலாம். மீன் நல்லா எல்லா மீனையும் ஆட் பண்ணியாச்சு. மீன் மசாலா வந்து நம்ம வந்து கொஞ்சம் மீன் மசாலாவை மேலே நல்லா ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா அது வேகட்டும். மேலே மசாலாவையும் அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம மீன் பெசர்னு அந்த மசாலாவை மேலே திருப்பியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சைடில் விட்டுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். மீன் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி விடலாம். நல்லா பார்த்து பொறுமையாக திருப்பி விடணும். எனக்கு வந்து மசாலா கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. நீங்கள் அந்த பேஸ்ட் அரைக்கும் போது நல்லா கெட்டியமாக பேஸ்ட் அரைச்சிட்டோன்னா மசாலா வந்து ரொம்ப தண்ணி விடாது. ஸோ தட் நமக்கு இன்னும் வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் இன்னும் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் உள்ள மீனும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுக்கலாம். மீன் இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்ல 2 பக்கமும் சுவையாக வெந்து வந்துருச்சு. வாங்க இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். அதே மாதிரி மிச்சம் இருக்க மீனையும் போட்டு எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்க ஃபிஷ்ஷையும் ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா பெரட்டி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்காது, ஃபிஷ் பன் மாதிரி இருக்கும். ஏன்னா எக்லாம் நல்லா ஆட் பண்ணி ஊற வச்சுருக்கறனால இந்த ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வஞ்சரம் மீனோட இந்த மாதிரி ஒரு மசாலா ரெடி பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.